எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த ஆண்டின் வாக்குத்தத்த தியான பகுதி கர்த்தர் யாருக்கு துணை நிற்கிறார், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் துணை நிற்கிறார் என்ற தலைப்பில் அதன் தொடர்ச்சியாக இந்த சிமியோனை குறித்து நாம் தியானிப்போம். சிமியோன் வேதத்தில் அதிகமாக சொல்லப்படாத ஒரு மனுஷன் எருசலேமிலே இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தி உள்ளவனாயும் இஸ்ரவேலுக்கு ஆறுதல் வர காத்திருக்கிறவனுமாயும் இருந்தான். ஏனென்றால் 400 வருட அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேலை மீட்பதற்கு மேசியா வருவார் என்பதற்காக அவன் காத்து கொண்டிருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தது. இதை லூக்கா 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே நாம் வாசிக்கலாம். கர்த்தருடைய வருகைக்காக நீதியும் தேவ பக்தியுடனும் காத்திருந்த சிமியோனுக்கு கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினாலே தேவாலயத்திலே வந்திருந்தான். அப்பொழுது இயேசு எனும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைப்படிக்கு செய்வதற்காக தாயும் தகப்பனாரும் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளிலே ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படியே உம்முடைய அடியேனை சமாதானத்தோடே போக விடுகிறீர் என்றான். இந்த பகுதியை நாம் லூக்கா 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து 29ஆம் வசனம் வரையிலும் நாம் வாசிக்கலாம். அப்பொழுது சிமியோன், உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். இந்த பகுதியை நாம் லூக்கா 2ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலே நாம் வாசிக்கலாம். எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகத்தில் நம்முடைய மீட்பரை காண வேண்டுமா? சிமியோனை போல நீதியும் தேவபக்தி உள்ளவனாயும் கர்த்தருக்காய் காத்திருங்கள். நீங்கள் மரணிக்கும் முன்னே உங்களுடைய மீட்பரை நீங்கள் காண்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.